ஈஸியாக எப்படி ரைஸ் கீர் பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் பால்லேருந்து 1 டம்ளர் பால் மட்டும் சேர்த்து இந்த அரிசி இந்த பால்லேயே நல்லா வேகணும். ஒரு 15 நிமிஷத்தில் அரிசி நல்லாவே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு மேஷர் எடுத்து அரிசி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விடலாம். நல்லா இந்த அளவுக்கு குழைவாக மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது மீதி வச்சுருக்க எல்லா பாலுமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கலருக்காக குங்குமப்பூ சேர்ப்பாங்க. நான் அதுக்கு பதிலாக ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நட்ஸ் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இது ரிச்சாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. ஃபைனலாக 2 ஏலக்காவோட விதைகளை மட்டும் எடுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.